மீன் பதப்படுத்தும் கம்பெனிகளை அகற்ற வேண்டும் என பொட்டலூரணி பகுதி மக்கள் கருப்பு கொடி ஏந்தி தேர்தல் புறக்கணிப்பு. அதிக ஓட்டு வித்தியாசத்தில் கனிமொழி வெற்றி பெறுவார், அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். மீன் பதப்படுத்தும் கம்பெனிகளை அகற்ற வேண்டும் என பொட்டலூரணி பகுதி மக்கள் கருப்பு கொடி ஏந்தி தேர்தல் புறக்கணிப்பு. தூத்துக்குடி அருகே உள்ள பொட்டலூரணி பகுதியில் நீண்ட நாட்களாக செயல்பட்டு வரும் மீன்கள் பதப்படுத்தும் ஆலைகளால் அந்த பகுதி மக்கள் பாதிப்பு அடைந்து வருவதாகவும், இதனால் அந்த ஆலையினை ஊரை விட்டு அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் நீண்ட நாளாக கோரிக்கை வைத்து வருகின்றனர். ஆனால் அதனை எந்த அதிகாரிகளும் அரசியல்வாதியினரும் கண்டுகொள்ளாத காரணத்தால் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பு செய்வதாக அந்த பகுதி ஊர் பொதுமக்கள் ஊரை சுற்றி கருப்பு கொடி கட்டியும் கருப்பு கொடி ஏந்தியும் தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு வெறும் 15 வாக்குகள் மட்டுமே பதிவு. இதில் பாதி தேர்தல் பணியாற்றும் நபர்கள் மற்றும் அந்த மீன் ஆலையில் பணியாற்றும் நபர்கள் மட்டுமே வாக்களித்துள்ளனர். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 931 வாக்காளர்களில் வெறும் 15 பேர் மட்டுமே வாக்குப்பதிவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. வாக்களிக்க யாரும் வராததால் பொட்டலூரணி பகுதி வாக்குச்சாவடி மையம் வெறிச்சோடி காணப்படுகிறது. தேர்தலை புறக்கணிப்போம். போலீஸ் அராஜகம் ஒழிக. போலீஸ் அராஜகம் போலீஸ் அராஜகம் போலீஸ் அராஜகம் வேண்டும் 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 ஜனநாயகம் வேண்டும். இழுத்து மூடு இழுத்து மூடு அழிவு மீன் நிறுவனங்களை இழுத்து மூடு தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்தோம். கோரிக்கை நிறைவேறனால ஊர் பொதுமக்கள் சார்பாக தேர்தல் புறக்கணிப்பு அறிவிச்சிருக்கிறோம். தேர்தல் புறக்கணிப்பு நடைபெறக்கூடிய இன்றைக்கு வாக்குச்சாவடியில் ஒரு 14 வாக்கு பதிவாயிருக்கு. 14 வாக்கில் 10 வாக்கு இடிசி தான், அது எங்கள் ஊரை சார்ந்த ஓட்டு கிடையாது. மிச்சம் 4 வாக்கும் அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஊழியர் குடும்பத்தை சார்ந்த ஓட்டு. பொதுமக்கள் தரப்பிலிருந்து ஒருவர் கூட இதுவரை வாக்களிக்கல. அது அரசாங்கம் இதன் மீது கவனம் செலுத்தி உரிய நடவடிக்கை எடுக்கணும், நிறுவனங்களை இழுத்து மூடணும். அதிக ஓட்டு வித்தியாசத்தில் கனிமொழி வெற்றி பெறுவார், அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். தமிழக மீன்வளம் மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திமுக மாவட்ட செயலாளர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவரது மனைவி ஜெயகாந்தியுடன் சொந்த ஊரான உடன்குடி அருகே உள்ள தண்டுபத்தில் உள்ள உடன்குடி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் இன்று காலை 7:20 மணி அளவில் வாக்குப்பதிவு செய்தார். தொடர்ந்து அமைச்சரின் குடும்பத்தார்கள் வாக்குப்பதிவு செய்தனர். பின்பு அமைச்சர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் திட்டங்கள் செயல்பாடுகளால் தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். அதுவும் தூத்துக்குடி தொகுதி எம்பியாக இருந்த கனிமொழி மீண்டும் எனது 2வது தாய் வீடு தூத்துக்குடி தொகுதியில் போட்டுகிறேன் என்று சொல்லியுள்ளார்கள். அவரது மக்கள் பணி செயல்பாடுகள், திறமைகள் ஆகியவை அனைத்து தரப்பு மக்களையும் பெரிதும் கவர்ந்துள்ளது. அதனால் இந்தியாவில் உள்ள அனைத்து எம்பிக்களையும் விட கூடுதல் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியடைந்து சாதனை படைப்பார் என்பது மட்டும் உறுதி. இவ்வாறு அவர் கூறினார். ஸ்டாலின் அவர்களுடைய வேட்பாளராக இந்திய கூட்டணி வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்ற எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திருமிகு கனிமொழி கருணாநிதி எம்பி அவர்கள் இன்றைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கடந்த காலங்களில் மக்களுக்கு அவர் ஆற்றிய பணிகள், அதுபோல எங்களுடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கின்ற நடவடிக்கையின் காரணமாக பெற்றிருக்கின்ற மக்கள் செல்வாக்கின் காரணமாக இந்தியாவிலே அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறப் போகின்றார் என்பதை இன்றைக்கு மக்கள் உணர்த்துகிறார்கள். மக்களும் அமோகமாக வாக்களிக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்தியாவிலே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக கண்டிப்பாக கனிமொழி கருணாநிதி அவர்கள் திகழ்வார். திருச்செந்தூர் பகுதியில் அனைத்து ஓட்டுச்சாவடிகளும் மந்தமான முறையில் ஓட்டுப்பதிவு. தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. காலை முதலே பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆர்வமுடன் வாக்களித்து வருகின்றனர். மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும். இதன் ஒரு பகுதியாக திருச்செந்தூர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வாக்கு மையத்தில் காலை முதல் பொதுமக்கள் ஆர்வத்துடன் தேர்தல் விதிமுறைகளுக்குட்பட்டு நீண்ட வரிசையில் நின்று வாக்குகள் அளித்து ஜனநாயக கடமையை ஆற்றினர். அனைத்து ஓட்டுச்சாவடியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. மேலும் பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு திருச்செந்தூர் மெயின் பஜாரில் கடைகள் அடைக்கப்பட்டிருந்ததால் பொதுமக்கள் இன்று வெறிச்சோடி காணப்பட்டது. தூத்துக்குடி வாக்குச்சாவடி மையத்தை கனிமொழி கருணாநிதி எம்பி நேரில் ஆய்வு.
தூத்துக்குடி அருகே உள்ள புதுக்கோட்டை வாக்குச்சாவடி மையத்தை கனிமொழி கருணாநிதி எம்பி பார்வையிட்டார். அப்போது வாக்கு சதவீதம் குறித்து அவரது முகவர்களிடம் கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது, இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டினை பொறுத்தவரையில் பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்றார். இப்போது உள்ள வாக்கு இயந்திர முறையின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. இதனால் வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வர வேண்டும் என்ற அவர், மக்கள் மாற்றம் வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதேபோல் நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்ற தேர்தலாக நினைக்கிறார்கள். அதனால் வெற்றி நிச்சயம் என கனிமொழி கருணாநிதி நம்பிக்கை தெரிவித்தார். தமிழகத்தை பொறுத்தவரை நிச்சயமாக 9 இடங்களிலும் வெற்றி பெறும். பாண்டிச்சேரி உட்பட 40 அதுதான் தொடர்ந்து மக்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் சந்தேகம். ஜனநாயகம் என்பது சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு மக்களுக்கு நம்பிக்கையோடு வாக்களிக்க வேண்டும். அதனால இந்த சந்தேகங்களை எல்லாம் தீர்வதற்கு வழிகாண வேண்டும். இல்லை என்றால் பழைய படி பேலட் பேப்பர்ஸ் பயன்படுத்துவாங்க. இது ரெண்டில் ஏதாவது ஒரு எந்தவித சந்தேகமும் இல்லாமல் அச்சமும் இல்லாமல் பார்க்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி பல நாடுகள் இருப்பது போல அந்த தாளை பயன்படுத்தாங்க. வாக்குச்சீட்டு முறைதான் வேணும்னு சொல்லல. இது டெக்னாலஜிக்கு நான் எதிராக பேச வரல. பட் அது 100% ஃபுல் ப்ரூஃபாக இருக்கணும் இல்லையா? அது அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்கும் வரை நீங்கள் திருப்பி வாக்குச்சீட்டுக்கே போகணும். இல்லாட்டி இது யாராலையுமே இதில் எந்த தவறுகளும் நடைபெறாது அப்படின்னு ஒரு உறுதியை தொடர்ச்சியாக மக்கள் வெயிலில் இருக்காங்க, வெயிலுக்காண்டி ஓட்டு கூட வராமல் இருக்கிறது, ஓட்டு கூட எப்படி வராங்க தான் சொல்லணும். பெரிய அளவில் ஸ்பீடாக போவாங்க. ஓரளவுக்கு எல்லா இடத்துலையுமே ஒரு 24-25% தான். நிச்சயமாக கொஞ்சம் வெயில் தாழ வருவாங்க. நிச்சயமாக மக்கள் ஒரு மாற்றம் வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இது நாட்டை காப்பாற்றுவதற்கு தேர்தல் என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதனால் வெற்றி என்பது நிச்சயம்.